ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா டீனேஜ் மிஷினரி எபிசோட் 7. இந்த எபிசோடில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ எதையோ வெறிகுண்டு பார்த்துட்ருக்க ஒரு பந்து வேகமாக அவனை நோக்கி வர அதை கரெக்டாக அவன் கையால் பிடிக்க அப்படி கோச் விசில் அடித்து ஹேண்ட்பால்னு சொல்ல என்னன்னு பார்த்தா பிடி பீரியடில் ஃபுட்பால் ஆண்டுக்கிட்டு இருக்க ஹீரோ ரூல்ஸு தெரியாமல் பந்தை கையால் பிடிக்க ஃபவுல் ஆயிடுது. இதை பார்த்த அவன் கிளாஸ் பசங்க ஷாக் ரியாக்ஷனில் அவனை பார்த்துட்டு இருக்க லீ ஹீரோவை பார்த்து, டே நீ ஏன்டா அதை கையால் பிடிச்ச? ஜின், டே நீ ஒன்றும் கோல் கீப்பர் இல்லடா, ஒழுங்காக விளையாடுறா. ஹீரோ மனசுக்குள்ளே பந்தை கையால் பிடிச்சதுக்கு எதுக்கு இவனுங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பார்த்து ஓகே ஓகே ஐ ஆம் சாரி அப்படின்னு அவன் சொல்ல ஃபுட்பால் கேம் முடிஞ்சதும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிட ஜின் ஹீரோவை பார்த்து, நீ விளாண்ட ஃபுட்பாலை பார்த்தாலே தெரியுது, நீ கேமுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? லீ ஹீரோவை பார்த்து, சரி அது கிடக்குது, இன்றைக்கி ஒரு நாளாவது எங்கள் கூட கேம் சென்டர் வரியா அப்படின்னு கேட்க ஹீரோ சரி சரி முதல்ல என் தங்கச்சியை வீட்டில் விட்டுட்டு பிறகு உங்கள் கூட கேம் சென்டரில் கேம் விளையாட வரேன். லீ அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்க ஜின் மறுபடியுமா? ஓ தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு ஒரு அளவே கிடையாதா அப்படி அவன் நினச்சிட்டு இருக்க ஹீரோ அவங்கள பார்த்து இல்லைப்பா, சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவள் கொஞ்ச நாளாக பேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, அதனால் அவள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற வரைக்கும் அவள் கூட கொஞ்ச நாள் நான் போயிட்டு தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜின் ஆல்ரைட், நீ சொல்கிறது எல்லாம் தெளிவாக புரியுது, நீ வழக்கமாக மீட் பண்ணுற சேவ் பாயிண்டில் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்ல நெக்ஸ்ட்டு சீனில் அதுக்கு பேரலாக டேயானோட கிளாஸை தான் காட்டுறாங்க. டேயான் மனசுக்குள்ளே இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம்? போன வாட்டி ஈஜின் கிம்ச்சியை நல்லா விரும்பி சாப்பிட்டான், அது ரொம்ப காரமாக இருந்தாலும் ஈஜினுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஆனால் ஒரே இதை திரும்ப திரும்ப சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம்? பேசாமல் சோயாபீன் வச்சு குழம்பு செஞ்சிடலாமா? அது நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை ஈஜின் சாப்பிடுவானான்னு தெரிலையே அப்படி இவன் நினச்சிட்டு இருக்க அதே சமயத்தில் அவள் கிளாஸ் பிள்ளைய அந்த அப்பாரு ஈஜின் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு இருக்க அதை டேயான்னு கேட்டுறா. அவள் கிளாஸ் பிள்ளைங்க அங்கே பாருடி ஈஜின், வாவ் அவள் ரொம்ப ஹாட்டாக இருக்காண்டி, வாட் அ பிளெஸ்ஸிங், அவள் வானத்துலேருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரி இருக்காண்டி. ச்சே இவன் என் பாய் ஃப்ரெண்டோட ரொம்ப அழகாக இருக்கான். ச்சே இந்த சமயத்தில் அந்த நாயத்துக்கு ஞாபகப்படுத்துகிற, அவனை தூக்கி குப்பையில் கொண்டு போடு. அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டு டேயான் கிட்ட வந்து ஹே டேயான், ஈஜின் தானே உங்கள் அண்ணன், அவர் யாரையும் டேட்டிங் பண்ணுறாரா அப்படி கேட்கும்போதே அவங்க மூஞ்சியில் ஒரு ஒளிவட்டம் தெரிய அதுக்கு டேயான் அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் யாரையும் டேட்டிங் பண்ணலன்னு தான் என்கிட்ட சொன்னார். இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஐயா நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜன்னலை எட்டி பார்த்து ஹீரோவை நினச்சிக்கிட்டே அவன் என் லவ்வராக இருந்தால் எப்படி இருக்கும், அவன் என் புருஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்க அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. ஸ்கூலும் முடிஞ்சிருது. டேயான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது மனசுக்குள்ளே ஈஜின் உண்மையிலேயே இந்த ஸ்கூலில் ஃபேமஸ் ஆவான்னு நான் நினச்சி பார்க்கல, எப்போயாவது என் கிளாஸ் பிள்ளைங்க அவனை பற்றி பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் யோனா கூட ஈஜினுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை யாரையும் டேட்டிங் பண்ணுறானா அப்படின்னு 2 முறை என்கிட்ட கேட்டாங்க. இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நிலைமையில் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லைன்னு நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவரை தான் டேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவருக்கு தான் யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி இவ பாட்டுக்கு எதையோ ஒன்று நினச்சி போயிட்டு இருக்க அதே சமயத்தில் டியூட் அவள் தானே உன் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவள் சுதாரித்து யார் என்னன்னு பார்க்க அங்கே இருந்தது ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான். டேயான் ஈஜினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறத பார்த்து ஓ ஹலோ அப்படின்னு அவள் சொல்ல அதுக்கு லீ வெக்கப்பட்டுக்கிட்டே ஓ ஹாய் அப்படின்னு அவன் சொல்ல லீ ஹீரோவை பார்த்து சரி நான் உன்னை அப்புறம் பார்க்கேன். ஜின் ஹீரோவை பார்த்து நீ அவளை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு சீக்கிரமாக கேம் சென்டர் வந்துடு. டேயான் நீங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகாமல் ஏன் கூட வந்துட்டுருக்கீங்க? ஹீரோ அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் அங்கே போகிறேன். அதுக்கு டேயான் ஏன் என்னால் தானா? ஹீரோ சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு போய் உன்னை எடுக்கணும். அதுக்கு டேயான் ஸ்டில் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீரோ அட நான் உண்மையை தான் சொல்கிறேன், வீட்டில் ஒரு விஷயம் இருக்குது, அதை எடுக்கத்தான் நான் வீடு வரைக்கும் வரேன். டேயான் ஹீரோவை பார்த்து
யோனா கூட என் பாதுகாப்புக்கு சில செக்யூரிட்டிஸை அனுப்புகிறதா சொன்னாங்க. அதுக்கு நான் இல்லை இல்லை, அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், நான் என் லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டேன். ஹீரோ, ஓகேம்மா, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு ஒன்றா நடந்து போவோம். டேயான், நீங்கள் என்னை நினச்சி ரொம்ப தான் கவலைப்படுறீங்க. ஹீரோ, இல்லைம்மா, நான் உன் மேலே கவலைப்பட்டு ஒன்றும் உன் கூட வரல. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வரேன். அப்படி உன் கூட வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. இதை கேட்ட டேயான் ஹீரோவை பார்த்து, அப்படியா, அப்போ சரி அப்படின்னு அவ சொல்ல, இப்படியே இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இவங்க வழியில் குறுக்க நிற்க, அது யாருன்னு பார்த்தா அது அந்த லேடி. இந்த லேடி ஹீரோவையும் டேயானையும் பார்த்து, ஹலோ தேர் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோ, யார் இவ, எதுக்கு நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்க. டேயான், இவங்க யார் என்னன்னு தெரியல, ஆனால் எதுக்கு நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த லேடி டேயானை பார்த்து, ஓ, நீதானமா அந்த பொண்ணு, அந்த யோனாவால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டில அப்படின்னு இவ சொல்ல, டேயான், மன்னிக்கணும், நீங்கள் வந்ததுலேருந்து யார் என்னங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்கு அந்த லேடி, ஓ, ஐ எம் சாரி, நான் வந்த உடனே இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் தான் யோனாவோட கசின். நீங்கள் அவளுக்கு செஞ்ச உதவிக்காக அவ சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்றைக்கான டின்னரை நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட ஆசைப்பட்றேன். அதனால் எனக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு ஹீரோ பட்டுன்னு, நோ தேங்க்ஸ், ஆல்ரெடி யோனா கிட்ட எதுவும் வேணான்னு சொல்லியாச்சு. அதே தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு அவன் சொல்ல, இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத இவ ஹீரோவை பார்த்து, என்ன, ஆனால் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, நிச்சயமாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு ஹீரோ, சாரி மேம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த டேயான், எங்கள் அண்ணன் சொன்னதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவளும் அவன் கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்து அவள் பாடிகார்டு, நான் வேணா அவங்கள கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு அவ, இல்லை வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்ல, இவ ஹீரோவை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே, பொடிப்பாய, அவன் மனசுக்குள்ளே அப்படி என்னத்தான் நினைக்கான், என் ஆஃபரையே ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், இருக்கட்டும், அவனை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு இவன் நினைக்க. நெக்ஸ்ட்டு சீனில் கேம் சென்டரை தான் காட்டுறாங்க. அப்போது யோக்சான், எனக்கு அவசரமாக வருது, அதனால் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு உடனே வந்துடுறேன். அதுக்கு ஜீன், ஓ அப்படியா, சரி போயிட்டு வா, அது வரைக்கும் நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்ல. நெக்ஸ்ட்டு சீனில் யோச்சான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் யோச்சான் மேலே வந்து மோத, இவன் யோச்சானை பார்த்து, கண் எதுவும் புதடியில் வச்சுருக்கிய. அதுக்கு யோக்சான், ஓ ஐ எம் சாரி, இதை நான் வேணுக்குன்னு செய்யலை. அதுக்காக இடித்தது மட்டும் இல்லாமல் சாரி பூரி கக்கூஸ்காரின்னு பேசிக்கிட்டாளா இருக்க அப்படி சொல்லிக்கிட்டே யோச்சனை பார்த்து கைவங்க. அதே சமயத்தில் ஹீரோயிக் என்ட்ரியா லீ அங்கே வந்து நிற்க. லீ அவனை பார்த்து, வாட் த ஹெல். யோக்சாங் லீயை பார்த்து, பங்கு நீயா அப்படின்னு அவன் பார்க்க, லீ அவனை பார்த்து, என்ன சொன்ன, கண்ணை புதறியில் வச்சிருக்கியான்னு தானே கேட்ட. தூ, அப்போ நீ உன் கண்ணை எங்கே வச்சுருந்த, டிக்கிலையா. இந்த இடத்துல ஒரு யானையை அசால்ட்டாக போயிட்டு வர மாதிரி இருந்தோம், நீ ஏன்டா ஒதுங்கி போல. அப்போது நீ பம்பளுக்கு தானே வந்திருக்க, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு ஓடிடு. அப்படி லீ சொன்னதை கேட்டு அவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு போக, அதே சமயத்தில் யோக்சான் கண்ணுக்கு லீ ஒரு ஹீரோ மாதிரி தெரிய. அதே சமயத்தில் லீ யோக்சானை பார்த்து, இல்லை என்ன சித்தப்புறமாக பிடிச்ச மாதிரி பார்த்துட்ருக்க. லீ, காமான் யோக்சான், ஜீன் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்ல. அதுக்கு யோக்சான், ஆ சரி சரி நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே, என்னால் நம்பவே முடியல, லீ எனக்காக ஹெல்ப் பண்ண வருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜின் யோக்சானை பார்த்து, ஏண்டா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவன் கேட்க. லீ ஜின்னை பார்த்து, டே புரியாமல் பேசாத, நம்ம யோக்சானை வம்பளுக்க பார்த்தானுங்க, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஜின், எனக்கு வம்பளுக்க பார்த்தாங்களா, யாரா அவங்க அப்படின்னு அவன் கேட்க. அதுக்கு லீ, அவனுக்கு போட்டிருந்த யூனிஃபார்ம் பார்த்தா கோசியோக் ஸ்கூல் பையன் மாதிரி தெரியுது. ஜின் யோக்சானை பார்த்து, நீ நல்லா தானே இருக்க. யோக்சான், அட எனக்கு ஒன்றும் இல்லை, லீ தான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டான். லீ, சரி வளவளம் பேசின போதும் வாங்கடா களத்தில் இறங்குவோம் அப்படின்னு அவன் சொல்ல. அதே சமயத்தில் யோக்சான்ட்ட வம்பளுத்தவன் அவன் கிளாஸ் பசங்களை கூப்பிட்டுட்டு கேம் சென்டருக்குள்ளே வர. ஜின், பங்கு இந்த காட்டுக்குள்ளே வழி முன்ன பின்ன தெரியாமல் இருக்குது, அதனால என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. அதுக்கு லீ, நான் அங்கே வந்திருந்தேன்னா
இங்கே இருக்க கேம்பை அட்டாக் பண்ணி லூட் அடிச்சிருவாங்க. இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த வம்புழுத்தவன் கரெக்டாக ஜின் பக்கத்தில் வந்து நிற்க, இவன் அவங்கள பார்த்து வெளியே வாங்கடா அப்படின்னு அவன் சொல்ல, அவனை பார்த்த ஜின், ஓ இவன் தான் யோக்சான்ட்ட வம்புழுத்ததா அப்படின்னு அவன் பார்க்க, லீ என்ன அடி வாங்கிறது இவனே ஆட்களை கூட்டு வந்திருக்கானா அப்படின்னு அவனை பார்க்க, யோச்சாங் ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மரண பீதியில் அவன் பயந்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஃபைட்டு கன்ஃபார்ம் ஆனதும் 2 டீமும் கேம் சென்டருக்கு வெளியே வந்து நிற்க, யோச்சாங் மனசுக்குள்ளே ஐயோ இப்போ நான் என்ன செய்கிறது, ஒரு மிஸ்பிஹேவியரால் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் வந்து மாட்டுவேன்னு நான் கனவுலையும் நினச்சி பார்த்ததில்ல. வம்புழுத்தவன், பாத்தியாடா நான் யார் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட வம்புழுத்திருக்கக்கூடாது. இப்போது நாங்கள் செய்ய போகிற சம்பவத்தை நீ உன் வாழ்நாளில் மறக்க மாட்ட. இதுக்கப்புறமாவது எங்கள்கிட்ட ஒழுங்காக நடந்துக்க. அதுக்கு லீ, என்னடா நான் உன் மேலே கையே வைக்கல, அதுக்குள்ளேயும் உன் ஃப்ரெண்ட்ஸை ஓடி போய் கூட்டு வந்திருக்க. ஆமாம் என்னமோ சொன்னியே சம்பவமா, டேய் நாங்களே முதல்ல சம்பவக்காரங்க தான்டா, எங்ககிட்டயாவா? இதை கேட்ட இவன் மனசுக்குள்ளே, என்ன வெறும் 3 பேருமா இருந்துக்கிட்டு எங்களை பார்த்து துணிச்சலாக சவால் விடுற மாதிரி பேசுகிறான். அதை நினச்சி டென்ஷன் ஆகி ஷடாப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வர, லீ அதுலேருந்து டேஜ் ஆகி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட, அந்த அடியை வாங்கிட்டு அவன் 2 அடி பின்னாடி போக, யோக்சாங் மனசுக்குள்ளே, ரைட்ரா சண்டை ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்க. லீ யோக்சானை பார்த்து, தப்பாக எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, தப்பு பண்ணது அவங்க தான் முறைப்படி சாரி கேட்கணும், நீ இல்லை. அப்படி அவன் சொன்னதை கேட்ட யோக்சான் லீயை பார்க்கும்போது ஒரு ஹீரோ மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிய, அதே சமயத்தில் ஜின் லீயை பார்த்து, ஏல இந்த டைலாக்கு ஈஜின் அவன் தங்கச்சிக்கிட்ட சொன்னதாச்சே. லீ மனசுக்குள்ளே, ஐயையோ பயவுல கண்டுபிடிச்சிருச்சே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு, ஓ அப்படியாப்பா, இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், சரி இந்த சிச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இருக்கே அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜின், இல்லையே இதை பார்க்குறதுக்கு வீட்டில் பல நாள் உட்காந்து ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரில தெரியுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் டென்ஷன் ஆகி, டே எங்களை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர, லீ இதுவே உனக்கு இப்போ தான் தெரியுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தவனுக்கு ஒரு கிக்கு விட, அந்த அடியை வாங்கிட்டு அவன் பறந்து போய் உழுக, இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு லீயை அடிக்க வர, லீ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிவிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட, இதை பார்த்த யோச்சான், ஓ நோ நான் இப்போ என்ன செய்ய, என் ரியல் லைஃப்பில் நான் சண்டை போட்டதே கிடையாதே அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் ஜின் அவனை அடிக்க வந்தவனை அடித்து போட்டுட்டு, யோக்சான் எனக்கு பின்னாடியே இரு அப்படி அவன் சொல்ல, யோக்சான் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்க. அதே சமயத்தில் லீ யோக்சாங்கை பார்த்து, ஹே யோக்சான், நீ கேமிங் வேர்ல்டை வேணாம் ஷீல்டு மாதிரி எங்களை கவர் பண்ணிகிட்டு இருந்த, ஆனால் இப்போ இந்த ரியல் வேர்ல்டில் நாங்கள் உன்னை ஷீல்டு மாதிரி கவர் பண்ணுறோம் அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்ட யோக்சாங் மனசுக்குள்ளே, என்ன இவங்க 2 பேரும் எனக்காக தான் சண்டை போடுறாங்களா, ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டுட்டு அந்த இடத்துல நிற்க. லீ, ச்சே இப்போ மட்டும் ஈஜின் இருந்திருந்தானா இவங்க எல்லாத்தையும் ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணியிருப்பான், ஆனால் நான் அடித்தா மட்டும் இவனுங்க ஜாம்பி மாதிரி எந்திரிச்சு எந்திரிச்சு வராங்களே அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் இடுப்புலையே ஓங்கிட்டு ஒரு மிதி மிதிச்சு அவன் மூஞ்சிலேயே ஓங்கிட்டு குத்த வர, அதே சமயத்தில் யோக்சான் அவனை பாஞ்சு போய் பிடிக்க, லீ ஏல யோக்சான் நீ இப்போ என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏல பைத்தியக்காரா என்னை விடுறா. இந்த சான்ஸை சரியாக பயன்படுத்திக்கிட்டு லீ அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விட, அந்த அடியை வாங்கிட்டு அவன் அங்கனே நாக் அவுட் ஆயிடுறான். லீ அவனை பார்த்து, எங்கே வந்து யாருக்கிட்ட. அதே சமயத்தில் ஜின் லீயை பார்த்து, கடைசியில் யோக்சான் தான் வந்து உன்னை காப்பாற்றுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு லீ, பங்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பங்கு, நான் சண்டை போட ரெடியாக தான் இருந்தேன், அதே சமயத்தில் அவனும் வந்தான், யோக்சான் அவனை பிடிச்சான், நான் அவனை அடித்தேன், இது ஒரு டீம் ஒர்க் பங்கு. இதை கேட்ட ஜின், சரி சரி விடுப்பா நான் அதை நம்பிட்டேன். அதே சமயத்தில் லீ யோக்சாங்கை பார்த்து, நீ நல்லா தானே இருக்க. யோக்சாங், யா நான் நல்லா தான் இருக்கேன், அண்ட் ஐ எம் சாரி, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. அதுக்கு லீ, அதுக்குன்னு நீ அடி வாங்குறத பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க சொல்கிறியா, சரி அதை விட்டு தள்ளு, எந்திரிச்சு வா வேறு யாராக இருக்காங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னையே இங்கே வர சொல்லிவிட்டு இவனுக்கு எங்கே போனாங்க, ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கல அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் ஈஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவன் அது யாரா அப்படின்னு பார்க்க, லீ, ஏய் ஈஜின் நீ இங்கேயே இருக்க, ஏன்பா நீ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சா,
நீ இங்கே நடந்த சம்பவத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்ட. ஜின், இங்கே கோசியக் ஸ்கூல் பசங்க 5லேருந்து 6 பேர் எங்கள் கிட்ட வம்பளுக்க வந்தாங்க. நாங்கள் 3 பேர் போட்டு புரட்டி எடுத்தாச்சு. அதுக்கு ஹீரோ, பரவாயில்லையே எல்லோரும் மாஸ் காமிச்சிட்டிங்களாடா. யோக்சன், சரி வாப்பா உள்ளே போவோம் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி போகும்போது ஜின், அந்த கோசியோக் ஸ்கூல் பசங்க நமக்கு பரிச்சயமானவங்களே கிடையாது. அதே மாதிரி சண்டைன்னு வந்தால் அவங்க நமக்கு ஈக்குவலும் கிடையாது. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா, லீ, இவங்க அந்த ஸ்கூல் பசங்களாச்சே. ஜின், யாரா இவங்களை அடித்து போட்டது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ, அதை நான் தான்ப்பா செஞ்சேன். நான் உள்ளே வந்ததும் என் யூனிஃபார்மை பார்த்துட்டு என்னை அடிக்க வந்தாங்க. அதனால தான் நான் அவங்கள அடித்து போட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, இதை பார்த்து அவங்க, நாங்களே 5 பேர் அடிக்கிறதுக்கு அவ்வளோ முக்கிட்டு கிடந்தோம், இவன் ஒத்தாலும் 5 பேர் அடித்து போட்டிருக்கானா அப்படின்னு அவனை ஆச்சரியத்தில் பார்க்க, கடைசியில் கேம் சென்டரை ஃபைட்டிங் சென்டராக மாற்றிட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு போய் உட்கார, ஜின், சண்டை போட்ட பிறகு வயிறு கபாகவான்னு பசிக்குதடா. ஜின் யோக்சனை பார்த்து, இந்த கடையில் இது மட்டும்தான் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு அவன் கேட்க, லீ யோக்சனை பார்த்து, ஏண்டா சாப்பிட்றதுக்கு எடுத்தியே, குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்தியா? சரி பரவாயில்ல, இந்தா இதை எடுத்துக்க அப்படின்னு அவன் சொல்ல, ஜின், அந்த கோசியோக் பசங்களை நினச்சாலே எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அவங்க கேங்காக வந்து நம்மளை அடிக்க வந்தாங்க. கடைசியில் என்னென்னா நம்மக்கிட்ட அடி வாங்கிட்டு அவனுக்கு ஓடிட்டானுங்க. லீ, அவங்க ஒரு லூசு பேருகடா. அவங்களே ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட சண்டை போட வந்தாங்க. கடைசியில் நம்ம காட்டின காட்டில் அடங்கி ஒடுங்கி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மள்கிட்ட ஒழுங்காக நடந்துப்பாங்க. அதே சமயத்தில் ஹீரோ அவன் கையில் ரைஸ் கேக்கை வச்சுக்கிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் லீ அந்த ரைஸ் கேக்கை எப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க அதை பார்த்துட்டு ஹீரோவும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி சாப்பிட, ஹீரோ, ஆமாம் முதல்ல யார் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணது? அதுக்கு லீ, யோக்சான் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒருத்தன் அவன்கிட்ட வம்பளுத்தான். அப்போது நான் உள்ளே வந்து அதை நான் தடுத்துட்டேன். ஹீரோ யோக்சனை பார்த்து, உன்னை யார் அடித்தாங்களா? அதுக்கு யோக்சான், இல்லைப்பா, அதுக்குள்ளேயும் லீ வந்து காப்பாற்றிட்டான். லீ, யோக்சான், மறுபடியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பின்வாங்காத. நான் என்ன பண்ணேன்னு நீ பார்த்தில்ல. நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நீ எதிர்த்து சண்டை போடும்போது நீ ஒரு தைரியமானவன், பலசாலிங்கிற மாதிரி தான் காட்டிக்கணும். சப்போஸ் அந்த சமயத்தில் நீ சண்டை போட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சான்ஸாக வச்சு அவங்க உன்னை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. ஜின், அவன் சொல்கிறதும் சரிதான். 2 விஷயந்தான் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கு. 1 அடிக்கிறது, 2 அடி வாங்குறது. நீ அவங்கள அடித்தேன்னு வச்சுக்க, அவங்க உன் பக்கத்தில் வர்றதுக்கு யோசிப்பாங்க. அதுவே நீ அவங்ககிட்ட அடி வாங்கினா உன்னை கருணையே பார்க்காம உன் மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு யோக்சன், ஆனால் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி 1-2 அடி வாங்கிட்டேன்னா பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிரும்ல. அதுக்கு லீ, என்னடா சொல்கிற? நீ ஒன்ஸ் பயந்துட்டேன்னா உன்னை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு யோக்சன், ஆனால் ஒன்ஸ் நான் அவங்கள அடிச்சிட்டேன்னா அதை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு சாதாரணமாக அடிக்கிறதோட பயங்கரமாக அடிப்பாங்களே அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு லீ, ஆமாம் அவங்க அதைத்தான் செய்வாங்க. ஆனால் நீ எதுவுமே செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கயேன், உன்னை ஒரு அடிமை வேஸ்ட்டுன்னு நினச்சி உத்தர குத்திடுவாங்க. அது உன் நிலைமையை இன்னும் மோசமாக்கிரும். ஜின், இந்த மாதிரி மோசமான வேலையை செய்கிறவங்கள நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளுக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு யார் ரொம்ப வீக்காக இந்த அடி வாங்கிட்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பசங்களை பார்த்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தான் பிரச்சனையே பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நீ ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணு. இதை கேட்ட யோசிச்சேன். அவன் சொன்ன எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு கிடக்க. அதே மாதிரி ஹீரோவும் அவன் பாஸ்ட்டில் நடந்த சம்பவத்தை நினச்சி பார்க்க, அப்போது அவனுக்கு ஒரு கப்பில் சோறும் ஒரே ஒரு ப்ரெட்டும் கொடுக்க, அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயா உட்காந்து சாப்பிட்லான்னு பார்க்கும்போது அங்கே கரெக்டாக அவனுக்கு ஹீரோ வயசு தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் உன் சாப்பாடை கொண்டாடா அப்படின்னு சொன்னதும் அவன் படக்குன்னு கொடுத்துட்ற. அதை ஹீரோவும் பார்த்துட்டு நிற்கான். அப்பன்னு பார்த்து அதே மாதிரி ஹீரோவை வழிமறிச்சு உன் சாப்பாடை என்கிட்ட கொண்டாடா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு ஹீரோ டென்ஷனாக, அதே சமயத்தில் அங்கே உள்ள ஆஃபீஸர் விசில் அடித்து சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, சுற்றி இருந்தவங்கெல்லாம் என்னது சண்டையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ வச்சிருந்த சாப்பாடு மண்ணில் கிடக்க. அதே சமயத்தில் ஹீரோ அவன் கையில் ஒரு கல்லை வச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்கான். இதை பார்த்த இவன், யாரா அவன், ஒன்றா நம்பர் சைக்கோவாக இருப்பானோ, இது தெரியாமல் இவங்கிட்ட போய் நான் வம்பெடுத்துட்டேனே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவனை பார்த்து, நீ இப்போ என்கிட்ட என்ன கேட்ட?
அப்படி அங்கே நடந்த விஷயத்த ஹீரோ யோசித்து பார்த்துட்டு, அப்போ நான் அங்கே பார்த்த பையனும் சரி, இங்கே இருக்கிற யோச்சனும் சரி, இவங்க தன்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு அடிபணிஞ்சு போயிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தான் அவங்க அடிக்கடி அவங்கள புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் யோக்சான், காய்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது என்னன்னா, உங்கள் 2 பேர்த்தையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்ட இவங்க 2 பேரும் ஷாக்காகி யோச்சானை பார்த்துட்டு இருக்க, யோச்சன், நான் அதை ஏன் சொன்னேன்னா, நீங்கள் 2 பேரும் தான் நம்ம கிளாஸில் புள்ளி பண்ணுற ஸ்டூடெண்ட், இன்க்ளூடிங் நீங்கள் என்னையும் சேர்த்து தான் புள்ளி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு லீ, வெயிட் பண்ணு, நாங்கள் யாரையும் வேணுக்குன்னு அப்படி செய்யலை, ஜஸ்ட்டு காமெடிக்கு தான் அப்படி செஞ்சோம். சீரியஸாக நாங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணலை. அதுக்கு ஜின், ஆமாம், நாங்கள் கிளாஸில் யாரையும் அடின்னு அடித்தது கிடையாது. யாராவது எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கியா? மற்றவங்கள காட்டிலும் உதாரணத்துக்கு இந்த கீஸுக்கு மைய எடுத்துக்கையேன். அவன் கிளாஸில் இருக்கிறது ஒரு நரகத்தில் இருந்த மாதிரி இருக்கும். அவனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு யோக்சான், நீங்கள் விளையாட்டுத்தனமாக காமெடியாக பண்ணுற விஷயங்கள் ஒரு சிலரை ஹேர்ட் பண்ணுங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் ஒரு விதத்தில் வைலன்ஸ் தான். வைலன்ஸுங்கிறது பெருசாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒருத்தரை ஹர்ட் பண்ணாலும் அது வைலன்ஸ் தான். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட குற்றமும் இல்லாமல் கொடூரமாக நடந்துப்பீங்க. அப்போ எல்லாம் உங்கள் 2 பேர் மேலேயும் நான் கோவப்பட்டிருந்தேன். இந்த விஷயத்தையெல்லாம் நான் எப்படியாவது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பயம் வந்து அதை தடுத்துருது. ஆனால் இப்போது எப்படியோ நான் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ தான் என் மனசில் இருந்த பாரமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்ட இவங்க 2 பேர்த்துக்கும் பேச்சே இல்லை. அதிர்ச்சியில் அவனையே பார்த்துட்டு இருக்க, ஜின் யோச்சனை பார்த்து, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நீ சொன்ன மாதிரி எதையும் என்கிட்ட சொன்னதே இல்லை. அதனால் நான் செஞ்சது தான் சரின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணதெல்லாம் சும்மா காமெடிக்காக பண்ணதாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை யாரையும் ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கலை. லீ, நானும் தான் மற்றவங்க பண்ணுற மாதிரி ஒரு காமெடியாக ஃபன்னுக்காக அப்படி பண்ணேன். ஆனால் அது அவங்க மனசை எவ்வளோ ஹர்ட் பண்ணுங்கிற விஷயத்த நான் யோசிக்கலை. அதுக்கு யோக்சான், இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இதுக்காக தான் நான் ஈஜினோட ஒன்றா வெளியே சுற்ற முடிவு பண்ணோம். அப்போ தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினச்சேன். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நீங்கள் என்ன அந்த அளவுக்கு கடுமையாக அடிக்கவே இல்லை. இதை கேட்ட லீ, ஓ மேன், ஐ எம் வெரி சாரி யோக்சான். ஜின், நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தோணலை. இதை கேட்ட யோக்சான், பரவாயில்ல, இவங்க ஒரு வழியாக திருந்திட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த ஹீரோ லூசுப்பைய கையில் இருந்த ரைஸ் கேக்கை ஓப்பன் பண்ண தெரியாமல் ஓப்பன் பண்ணி அதை கீழே போட, இதை பார்த்த ஹீரோ, எந்த லூசுப்பையடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு டிசைனை ரெடி பண்ணுது அப்படின்னு டென்ஷனாக, இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவன் எதுக்கு இந்த விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகிறான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க, அதே சமயத்தில் ஹீரோ கீழே கிடந்த ரைஸ் கேக்கை எடுத்து சாப்பிட போக, அப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ், டேய், அதை எதுக்குடா எடுக்க, அதை கீழே போடுறா, டேய், கீழே விழுந்ததுன்னா சாப்பிடக்கூடாது. இப்படி இவங்க ஜாலியாக அரட்டை அடிக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஹார்ட்டினை போட்டு தெரிக்க விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.